பிள்ளைகளை பெற்றால் மட்டுமே தாயல்ல. பிள்ளைகளை பெறாமலே இங்கு எத்தனையோ பெண்கள் தாயாக வாழ்கின்றனர். தன்னுடைய உடன் பிறந்தோருக்காக, உற்றார் உறவினருக்காக. அத்தகைய நல்ல உள்ளங்களுக்கும் மற்ற அனைத்து தாய்மார்களுக்கும் ஒன்லி காதல் ஸ்டோரின் அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேட்கலாம் அன்னைய தினத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. This video is sponsored by Buymoot. Buymoot அப்படின்றது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. நம்ம எப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மி விலையில் அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை விட கம்மியான விலையில் நமக்கு இந்த Buymootல கிடைக்குதுங்க. பாருங்க, நானும் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இத்தனை பொருட்களும், அதுவும் பிராண்டட் பொருட்கள் வெறும் 1000 ரூபாயில் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதாங்க நம்ம Buymoot. பாருங்க, இன்வாய்ஸ் காப்பி கூட கொடுத்துருக்காங்க. சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல அதுவும் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே Buymoot ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, உங்க பணத்தை சேமிங்க. ஓகே சகோஸ், இனி தொடர்ந்து கேட்கலாம் காணொலியை. அம்மா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அம்மா எப்படி அப்படின்றத, என்னோட பர்சனல் கருத்தை நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். அம்மா நம்ம கருளை உருவானதிலிருந்து இன்றைய நாள் வரைக்குமே நாம் முதல் மூச்சாக கருதுறது நம்மளோட அம்மாவை மட்டுமே. இந்த உலகத்துக்கு நாம் அவங்க மூலமாக தான் வரும். நாம் கொடுக்குற வலியையும் தாங்கி அதை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உறவு தான் அம்மா. நம்மளை பெற்றெடுத்ததுக்கப்புறம் நாம் சிந்து அழுகையை அவளோட அழுகையாக கருதுவா. நம்மளோட ஒவ்வொரு புன்னகையும் அவளோட சந்தோஷமாக கருதுவா. அப்படிப்பட்ட அம்மாவை நம்ம ஒரு வயது வரைக்குமே உலகமாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நமக்கும் மெச்சூரிட்டி அப்படின்ற வந்துடுச்சு அப்படின்ற ஒரு மெதப்பில் அம்மா என்ன சொன்னாலும் உனக்கு வேறு வேலையே இல்லையாம்மா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம அம்மா என்ன சொன்னாலும் கேட்காம தெரியும். ஆனால் அம்மா எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். நம்மளோட வயதை தான் அவங்களும் கடந்து வந்திருக்காங்க. நம்ம வயதில், இந்த வயதில் என்னென்னலாம் பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம் அப்படின்ற அனுபவம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற எண்ணமே நமக்கு மறந்து போயிடும். அதை மீறி உனக்கு என்னமா தெரியும், நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு எதிர்த்து பேசுவோம், சண்டை போடுவோம், சில நேரம் பேசாமலேயும் இருப்போம். ஆனால் அந்த தருணங்களில் எல்லாம் இல்லைடாமா இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உணர்த்திக்கிட்டு மேலும் மேலும் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு அற்புதமான உறவு தான் அம்மா. அம்மா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது வேலைகள் இது அனைத்தும் பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு உறவாகவும் அவங்க இருப்பாங்க. ஒரு பாட்டு இருக்கு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லிட்டு. அது முழுக்க முழுக்க உண்மைதாங்க. எந்த ஒரு வீட்டில் ஒரு பெற்றோரோட அரவணைப்பு இல்லாமல் போகுதோ அந்த குழந்தைகளுக்கு தான் வெளியில் எங்கே நமக்கு அரவணைப்பு கிடைக்கும், எங்கே நமக்கு சந்தோஷமாக இருக்கும், எங்கே நாம் நினைக்கிறது சுதந்திரமாக பண்ண முடியும்னு தேடி போவாங்க. அப்படி தேடி போகிற குழந்தைகளுக்கு தவறான வழிகளே இந்த சமூகம் காட்டுகிறது. அப்படிப்பட்ட தவறான வழிகளில் செல்லக்கூடிய குழந்தைகளோட வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறியாக தான் மாறுது. அதுவே அன்பு, அரவணைப்பு, நல்வழி, தீவழி, ஒழுக்கம் இதையெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு குழந்தைகளை வளர்க்கும் வீட்டில் அக்குழந்தைகள் குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி நல்ல ஒழுக்கங்களோட வளருது. அப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கங்களோட வளரக்கூடிய குழந்தைகளோட வாழ்க்கை மிகவும் பிரகாசமா இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதற்கு எடுத்துக்காட்டே நம்மளோட அப்துல் கலாம் ஐயாவையும் நம்ம சொல்லலாம். குடும்பத்தின் கடைசி குட்டியாக பிறந்தாலும் தன்னுடைய தாயிடம் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு தன்னுடைய தாயின் வழிகாட்டுதலோட தன்னோட தாயின் அரவணைப்பினால ரொம்பவுமே கஷ்டப்பட்டு படிச்சு ஒழுக்கத்துடன் செயல்பட்டு மேலே வந்து ரொம்ப மிகப்பெரிய உயரிய பதவியை அடைஞ்சவர் தான் அப்துல் கலாம் ஐயா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. கண்டிப்பா ஒரு குழந்தை நல்ல வழியில போறதுக்கும் தீய வழியில போறதுக்கும் அவங்களோட குடும்பம் தான் முதல் ரெஸ்பான்சிபிள். ஸோ குடும்பத்தில் மொபைல், டிவி முதல்ல இதெல்லாம் கெடாசிட்டு உங்கள் குழந்தைங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே அதை படி இதை படி போ, டியூஷன் போ, அந்த கிளாஸ்க்கு போ, இந்த கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாதீங்க. குழந்தைகளை வாழ விடுங்க. அந்தந்த வயசில் அவங்களுக்கு என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா நாமளும் அந்தந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணி தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ குழந்தை பருவத்தில் அவங்க விளையாடுறதை மட்டுமே முக்கியமாக கருதுவாங்க.
ஆனா எப்பயுமே விளையாட்டுத்தனமா இருக்கிறதும் தப்பு தான். ஸோ எந்த நேரத்துல என்ன தேவை அப்படின்றது கரெக்டா அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. எடுத்து சொல்லுங்க. இந்த காலகட்டத்துல எல்லா பேரண்ட்ஸும் மோஸ்ட்லி பார்த்துட்டேன். எல்லா பேரண்ட்ஸும் நம்மள விட்டா போதும்பா. அப்பா நான் வேலைக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். இந்தா செல்ல பார்த்துட்டு உட்காரு அப்படின்ட்டு எத்தனையோ இடங்கள் ஈவன் ரோடு கிராஸ் பண்ணும்போது கூட ஒரு குழந்தைக்கு ஃபோனை குடுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஒரு குழந்தை ரோட்ல போகும்போது நாலா பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு போனா மட்டுமே அந்த குழந்தைகளுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குது, ரோட்ல போகும்போது எப்படி போகணும் அப்படின்ற அறிவு வளரும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ரோட்ல போகும்போது இந்த குழந்தை கையில ஃபோனை குடுத்துட்டு போனா, அந்த குழந்தைக்கு எப்படி ரோட்ல நடக்கணும்னு தெரியும். எப்படி ரோடு கிராஸ் பண்ணணும்னு தெரியும். நாளைக்கு ஒரு தருணத்துல அந்த குழந்தை தனியா தன்னுடைய வாழ்க்கைய சமாளிக்கும்போது, கண்டிப்பா அது ஃபெயிலியரா தான் ஆகும். ஸோ அதே மாரி அம்மாங்களுக்கு ஒண்ணு சொல்லணும். ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் வரைக்குமே கண்டிப்பாவும் வழங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்தது அப்படின்னா, அந்த குழந்தைய கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நீ இத பண்ணக்கூடாது, அத பண்ணக்கூடாது. நான் சொல்றது தான் கேட்கணும். நான் சொல்றது தான் செய்யணுன்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வேண்டாம். சின்ன வயசுலிருந்தே எது நல்லது, கெட்டது, எது செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற வாக்கியங்களையும், வார்த்தைகளையும், வாழ்க்கையில் நடந்த எதார்த்தமான உண்மைகளையும் எடுத்து கூறி வளர்க்கும் ஒரு குழந்தை, ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம், அது எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயம் சரியா தான் இருக்கும். உங்க குழந்தைகளோட முடிவுல நம்பிக்கை வையுங்க. உங்க குழந்தைகளின் முடிவ ஆராயுங்க. கண்டிப்பா அது சரின்னா அதுக்கு ஒத்துக்கோங்க. இல்ல நான் சொல்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நாளைக்கு உங்க குழந்தை உங்க கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா, ஒரு நாள் இந்த சொசைட்டிய தனியா ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும். யாரு நல்லவங்க, யாரு நமக்கு நல்லத சொல்றாங்க அப்படின்ற ஆராயிற தன்மை அந்த குழந்தைக்கு இல்லாமலே போயிடும். ஸோ அம்மா அப்படின்னா ஒரு குட்டி கவர்மெண்ட்னே நம்ம சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சரவை பதவியையும் அவங்க தான் வகிக்கிறாங்க. கேட்கலாம், ஏன் அப்பா சம்பாதிச்சு கொடுத்தாதான் அம்மா செலவு செய்ய முடியும், அப்போ ஓவரால் பொறுப்பு அப்பாவுக்கு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சம்பாத்தியத்தை கரெக்டான வழியில செலவு பண்ணா மட்டுமே நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற்றம் அடைய முடியும். அந்த வரிசையில பொறுப்பற்ற அம்மா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பத்தை முன்னேற்றம் அடையாது. ஒரு பொறுப்புள்ள குடும்பத்துல கொஞ்சமா வருமானம் வந்தாலும் அந்த குடும்பம் நல்ல நிலைமையில இருக்கும். சோ இந்த காணொலியில நான் அம்மா என்னென்ன பிளஸ் பாயிண்ட், அம்மாவுக்கு என்னென்ன மைனஸ் பாயிண்ட், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்றத பத்தி நான் பேசியிருப்பேன். இது என்னோட பர்சனல் கருத்துக்கள் மட்டுமே. இன்னும் நிறைய ஒப்பீனியன் எனக்கு இருக்கு. பட் அதெல்லாம் பேசி உங்களுக்கு நான் போர் அடிக்க விரும்பல. எனிவே இந்த காணொலியை கேட்கிற அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வலைப்பக்கத்துல காதல் கதைகளை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அகநானூற்று காதல் கதைகள், அழகழகான உங்க வாழ்வை மாற்றக்கூடிய காதல் கதைகள், மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு நம்ம அழகழகான விதவிதமான காதல் கதைகளை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது வெறும் காதல் கதைகள் மட்டுமல்ல, கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய கதைகள் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதா இருக்கும். கண்டிப்பா இதை பார்த்துட்டு அந்த காணொலியும் போய் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் வித் மஹி. அன்பை பகிர்ந்து அழகான சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.